ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஎம் கெரியர் கைடன்ஸ். இன்றைய வகுப்புல தனி வட்டி கூட்டு வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பேசிக் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம், பேசிக் கான்செப்ட்ஸ்க்கானது. ஸோ அதுல இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில இந்த டாபிக்ல இருந்து என்னென்ன டைப்ஸ்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறத டீகோட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ கிளாஸஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க இன்னும் அந்த பேசிக் வீடியோ கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கான்செப்ட் என்னங்கிறது தெரியும். அதுக்கப்புறமா இந்த வீடியோல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்றைய வகுப்புடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனி வட்டியில இருந்து கேட்டிருக்காங்க. ஆண்டு தனி வட்டி 8.5% ஒரு தொகை 4800 ஆனது 2 வருடங்களில் எவ்வளவு சம்பாதிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது 4800 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, 2 வருஷத்துல 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது டைரக்ட் கொஸ்டின் தான், இது வந்து காம்ப்ளிகேட்டட்லாம் இல்ல, ஒரு சிம்பிளான கொஸ்டின். தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. அதுல அப்படியே டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படிங்கறத உங்களோட கொஸ்டின். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. பி அசல் எவ்வளவு? 4800 ரூபாய். அப்ப 4800 இன்ட்டு எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. அப்ப N வந்து 2 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 8.1/2% கொடுத்திருக்காங்க. 8.1/2%னா 8.5%. இது எப்படி கூட எழுதலாம், 8.5% எழுதலாம். ஓகேங்களா? சோ நீங்க உங்களுக்கு எப்படி கன்வீனியன்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கோங்க. 8.5% டிவைடட் பை 100. ஓகே, இப்போ 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், மீதி இருக்கக்கூடியதை அப்படியே மல்டிபிள் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. 48 இன்ட்டு 2 இன்ட்டு 8.5 என்னன்னா 17 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 48 இன்ட்டு 17 போட்டா என்ன வரும்? 816 வரும். இப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. செகண்ட் கொஸ்டின், தீபக் ரூபாய் 21,250 தொகையை 6 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தான். 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவனுக்கு 26,350 மொத்த தொகையாக கிடைப்பதற்கு தனி வட்டி விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல உங்களுக்கு பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டாங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆர் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இதுல ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறது எவ்வளவுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றான்? 21,250 ரூபாய். அவனுக்கு எவ்வளவு திரும்ப கிடைக்குது? 26,350 ரூபாய். அப்ப உங்களுக்கு 26,350 ரூபாய் கிடைக்குது. எவ்வளவுக்கு? 21,250க்கு. அப்ப இந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தான் என்னன்னா அந்த வட்டி. சோ அந்த வட்டி எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சுக்கோங்க. 0,0,1,5. அப்ப 5,100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, அதுதான் வந்து வட்டி. ஓகேங்களா? சேம் ஃபார்முலா தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா என்ன? PNR/100. சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 5,100 ரூபாய். பிரின்சிபல் எவ்வளவு? பிரின்சிபல்னா முதலீடு, நீங்க எவ்வளவு அசல் போட்டீங்களோ அதுதான். அப்ப எவ்வளவு அசல் போட்டா? 21,250 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷத்துக்கு? 6 வருஷத்துக்கு. அப்ப 6 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி விகிதம், அதுதான் உங்களுக்கு தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும், ஆர் டிவைடட் பை 100. ஓகேங்களா? சோ இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. 10க்கு 10 கேன்சல். அடுத்தது 2 5 10, இங்க 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4 5 20, 2 5 10, மீதி 2 5. இப்படி அடுத்தது 1 2 2 3 2. சோ இப்ப இங்க மல்டிபிள் இருக்கிறதுல இந்த சைடு வருமோ டிவைட்ல வரும். அப்ப 5,100 டிவைடட் பை 425 இன்ட்டு இங்க என்ன இருக்கு? 3 இருக்குல்ல, அதுவும் இங்க வந்து which is equal to R. ஓகேங்களா? இந்த ஆரை மட்டும் இங்க வச்சுக்கோங்க, மீதி இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே இந்த சைடு கொண்டு வாங்க. இங்க மல்டிபிள் இருக்கிறதுனால இந்த சைடு வருமோ டிவைட்ல வரும். சோ சிம்பிளிஃபை பண்ணா இப்போ 25வது டேபிள்ல வந்து கேன்சல் பண்ணுங்க. 425ல எத்தனை 25 இருக்குன்னா 17 25 இருக்கும். ஏன்னா 16 25 400, 17 25 425. அதுவே 5,100ல எத்தனை 25 இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 204 டைம் இருக்கும். ஏன்னா 2 டைம் போட்டீங்கன்னா 50, மீதி 1 10 மாறும். 10 மாறும் போது டிவைட் பண்ண முடியாது. அப்ப 100 எடுத்துக்கும் போது 4 ஆயிடும். 0 போட்டு 100 எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது அகைன் இப்போ இது 3ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். 1 3 3, 204 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 6 3 18, மீதி 2 8 3 24. ஓகேங்களா? அடுத்தது இப்ப என்ன இருக்கு? R ஈக்குவல் டு 68/17 இருக்கா?
ஒரு 17 4 17 68. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4% per year. ஓகேங்களா? 68 divided by 17 போட்டா you will get 4. அப்ப 4% தான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். ஒரு தொகை ரூபாய் 1600 2 வருடங்கள் 4 மாதங்களில் தனி வட்டியாக 252 ரூபாயை கொடுக்கும் எனில் ஆண்டு வட்டி விகிதம் என்ன? இதுக்கு முன்னாடி கொடுத்த அதே கொஸ்டின் தான். இங்க அசல் கொடுத்துட்டாங்க, பிங்கிறது என்னன்னு தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸ்ங்கிறதும் கொடுத்துட்டாங்க, அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல என்ன ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ்னா, இங்க இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வருடத்துல இல்ல, 2 வருடம் 4 மாதம்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 2 வருடம் 2 years பிளஸ் ஒரு 4 month. சோ இந்த 4 month இயருக்கு கன்வெர்ட் பண்ணும். இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா டிவைடட் பை 12 போட்டீங்கன்னா கன்வெர்ட் ஆயிடும். வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா 1 இயர்ங்கிறது எத்தனை மாசம்? 12 மாசம். அப்ப கொடுத்திருக்க மாசத்தை 12ஆல வகுத்தீங்கனாலே அது இயருக்கு மாறிடும். வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப 2 plus 4 by 12. 4 by 12 னா 1 by 3 வரும். சோ இப்ப 2 plus 1 by 3 இயர். 2 plus 1 by 3 இயரை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஃபிராக்ஷனா பார்த்தோம்னா 2 3 6 6 1 7 by 3 இவ்வளவுதான் இயர்ஸ். 7 by 3 years இப்படி எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு 1 by 3 வந்துட்டு 0.3333 போகும். அப்ப 2 plus 0.33 equal to 2.333 அப்படி எடுத்துட்டு போடுறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் தான், அதுவும் கரெக்டா தான் வரும். ஓகேங்களா? சோ அப்ப இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 252 ரூபா. அப்ப 252 ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளவு? 1600 ரூபா. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதுதான் இங்க கண்டுபிடிச்சோம், 7 by 3 இன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஆர் டிவைடட் பை 100 அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? இப்ப சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். ஓகேவா? சோ மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே இங்க ஆர் மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போய்க்கோங்க. சோ இப்ப ஆர் ஈக்குவல் டு இங்க கீழே இருக்கக்கூடிய 3 மேல போயிடும். ஓகேங்களா? அப்ப 252 இன்ட்டு 3 டிவைடட் பை இங்க மேல இருக்க 16 இன்ட்டு 7ங்கிறது இங்க இந்த சைடு வரும்போது கீழே வந்துடும். சோ 16 இன்ட்டு 7. சோ இப்ப கேன்சல் பண்ணுங்க. நன்னாங்கு 16, இதை 4ஆல வகுத்தீங்கன்னா 6 நாள் 24, மீதி 1 முன்னாங்கு 2 வரும். அடுத்தது 4 7 9 63 வருமா? அடுத்தது 9 3 என்னது? 21. அப்ப 27 9 3 27 27 by 4 வருது. சோ அப்ப 27 by 4 உடைய ஆன்சர் என்னது? 6.75 வரும். அதாவது 27 divided by 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு 6.75 வரும். சோ இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.75%. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. ரூபாய் 600 தொகைக்கு 4 வருடங்களுக்கு தனி வட்டி மற்றும் அதே ரூபாய் 600 தொகைக்கு 2 வருடங்களுக்கான தனி வட்டி இணைந்து 180 கிடைக்கும் எனில் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்றாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து ட்ரிக் பண்றேன் அப்படின்ற பேர்ல இப்படி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா 600 ரூபாய்க்கு 4 வருஷத்துக்கு, மறுபடியும் அதே 600 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு, ரெண்டு இதையும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுனா 180 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தொகை மாறல. சோ அதனால நீங்க மொத்தமா ஃபர்ஸ்ட் ஒரு 4 வருஷம் அடுத்து ஒரு 2 வருஷம் சேம் தொகை தானே, அப்போ மொத்தமா 6 வருஷம் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப அசல் எவ்வளவு அப்படின்னா 600 ரூபாய். அடுத்தது எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ் எதுனா ஃபர்ஸ்ட் ஒரு 4 வருஷம், அதே தொகைக்கு அடுத்து ஒரு 2 வருஷம் போது 6 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மொத்தமா இந்த 6 வருஷத்துக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 180 ரூபாய் கிடைச்சிருக்கு. சோ இவ்வளவுதான் டேட்டா. சோ இப்ப ஆர் மட்டும் என்னன்னு தெரியல, அதை மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணும். சேம் ஃபார்முலா தான், SI ஈக்குவல் டு PNR by 100 தான். அப்ப SI எவ்வளோ? 180 which is equal to அசல் எவ்வளோ? 600 ரூபாய். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 6. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதனால 6னே வச்சுக்கோங்க. டிவைடட் பை 100. 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இப்போ R ஈக்குவல் டு 180 பை 6 இன்ட்டு 6 இங்க வரும்போது டிவைட்ல வந்துடும். ஓகேங்களா? 1 6 3 6 18 30 டைம் வரும். 1 6 6 5 6. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 5%. ஆன்சர் என்னன்னா 5%. நெக்ஸ்ட் 4 வருடங்களில்
ரூபாய் 6000 தொகையானது ரூபாய் 8000 மாறும். அதாவது நீங்க 6000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவா மாறிடுமா? 8000 ரூபாயா மாறிடுமா? அப்ப உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா கிடைக்குது? 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்ப அந்த 2000 ரூபாங்கிறது தான் என்னன்னா வட்டி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நான் 6000 ரூபாய் கொடுக்குறேன். அது 4 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு 8000 ரூபாயா திரும்ப தராங்க அப்படின்னா நான் கொடுத்த ஒரு 6000 பிளஸ் அதுக்கு மேல ஒரு 2000 ரூபாய் போட்டு தராங்க. அப்ப அந்த 2000 ரூபாங்கிறது வட்டி. எவ்வளவு காலத்தில் அதே வட்டி விகிதத்தில் 525ங்கிற தொகை 700 மாறும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அதே வட்டி விகிதத்தில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 6000 எப்படி 4 வருஷத்துல 8000 மாறும், எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தா மாறுங்கிறது நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இப்ப சேம் தான் SI ஈக்குவல் டு PNR பை 100. சோ எனக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குது? ஃபர்ஸ்ட் இதுல மட்டும் இதை மட்டும் வச்சு இந்த டேட்டால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. ஓகேங்களா? 4 வருஷங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், 6000 ரூபாங்கிறது பிரின்சிபல், வட்டி எவ்வளவு? 2000 ரூபாய். சோ இதை வச்சு இந்த தொகைக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு பாருங்க. அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு மறுபடியும் அடுத்த இதுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா 2000 ரூபாய் கிடைக்குது. எவ்வளவு நான் போடுறேன்? 6000 ரூபாய் போடுறேன். அப்ப அசல் 6000 ரூபாய்க்கு எத்தனை வருஷத்துல? 4 வருஷத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஆர் அப்படியே இருக்கும் 100. 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். ஓகேவா? சோ அடுத்தது ஆர் ஈக்குவல் டு 2000 டிவைடட் பை இங்க மல்டிபிள் மேல நியூமரேட்டர்ல இருக்கிறது இந்த சைடு வரும், டினாமினேட்டர்ல வந்துடும். அப்ப ஓகேங்களா? சோ இப்ப ஜீரோக்கு ஜீரோ கேன்சல். அடுத்தது ஒரு நாள் 4, 5 20, அப்ப 50 200. அடுத்தது இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா டெசிமல்ல போகும். சோ அதனால அப்படியே வச்சுக்கோங்க. இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியும். இன்னும் என்ன பண்ணலாம்? இருக்கா? இப்ப 3 6 25 50. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 25/3%. இப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி வச்சீங்கன்னா தான் டெசிமல் இல்லைன்னா கால்குலேஷன் ஈஸி. ஓகேங்களா? சோ அப்ப 8.33% கால்குலேட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் வரும். சோ இப்ப இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த தொகைக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு போடுறாங்க? 525 ரூபாய் போடுறாங்க. இந்த 525 ரூபாய்க்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை அப்படிங்கிறது தெரியாது. பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ட்டாங்க. அப்ப 25/3%. அடுத்தது எவ்வளவா மாறுது? 700 ரூபாயா மாறுது. நீங்க 525 ரூபாய் கொடுக்கும்போது 700 ரூபாயா மாறுதுன்னா எவ்வளவு எக்ஸ்ட்ரா கிடைக்குது உங்களுக்கு? ஒரு 175 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குதா? அப்ப அந்த 175 ரூபாங்கிறது என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? சோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. சேம் ஃபார்முலாலேயே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. SI எவ்வளவு? 175 ஈக்குவல் டு அசல் எவ்வளவு போடுறாரு? 525 ரூபாய். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது. அப்ப n அப்படியே இருக்கட்டும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 25/3 டிவைடட் பை 100 இருக்குல்ல, அதை 1/100 எழுதிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே போட்டாலும் கரெக்டா தான் வரும். ஓகேங்களா? சோ இப்ப கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 3 175 3 525. ஓகேங்களா? அடுத்தது 1 25 25 4 25. அடுத்தது எனக்கு தேவை நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும்தான். இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த 4 இந்த சைட் போகும்போது மேல போயிடும். அப்ப 175 × 4. இங்க 175 மல்டிபிள் நியூமரேட்டர்ல இருக்கா? அப்ப அது இந்த சைடு வரும்போது டிவைட்ல வந்துடும். 175 175 175 கேன்சல். அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு வருது? 4 இயர்ஸ்னு வருது. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஆண்டு வட்டி விகிதம் 12% 5 வருடங்களில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 1536 ஆகும். முன்புள்ள தொகையை விட கூடுதலாக 1000-ஐ ஒருவர் 2 ஆண்டுகளுக்கு அதே வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தால் அவருக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, அசல் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இதை ப்ரொசீட் பண்ண முடியும். அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை அவரு எவ்வளவு போடுறாருன்னு தெரியல, ஆனா அந்த அமௌண்ட் பி என்னன்னு தெரியல. இது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? பட் எவ்வளவு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாரு? 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாரு. அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 இயர்ஸ். எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 12%. அப்ப ஆர் ஈக்குவல் டு 12%. ஓகேங்களா? அவருக்கு எவ்வளவு தனி வட்டி கிடைக்குது? SI ஈக்குவல் டு 1536 ரூபாய் கிடைக்குது. அப்போ எனக்கு SI ஈக்குவல் டு PNR/100ல எனக்கு என்ன மட்டும் தெரியல, பியோட வேல்யூ தெரியல. அப்ப இதை ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ அப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா தான் முன்புள்ள தொகையை விட 1000 கூடுதல்ன்றாங்கல்ல. சோ அப்ப முன்னாடி என்ன தொகை இருக்குன்னு தெரியணும்ல. சோ அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன பண்ணலாம்? PNR/100ல போடலாமா? SI ஈக்குவல் டு PNR/100.
சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 1536 ஈக்குவல் டு கரெக்டா இருக்கா எஸ் பி தெரியாது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க 4×5 25 5×2 20 6×2 12 அடுத்தது இந்த 10 இந்த சைட் போகும்போது மல்டிபிள் ஆயிடும் அப்ப டிவைடட் பை இந்த 6 இங்க கீழே வந்துடும் which is equal to p 4r 6 2r 12 மீதி 3 5r 30 மீதி 3 6r 36 0 அவ்வளவுதான். அப்ப பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா பிரின்சிபல் ஈக்குவல் டு 2560 ரூபா கிடைக்குது. ஓகேங்களா? சோ இப்ப என்ன சொல்றாங்க முன்னாடி போட்ட அமௌண்ட்டை விட ஒரு 1000 ரூபாய் ஒரு கூடுதலா 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணா அதே வட்டி விகிதம் அதே 12% முதலீடு செஞ்சா எவ்வளவு தனி வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப இருக்கிறது படி முன்னாடி இருந்ததை விட ஒரு 1000 ரூபாய் அப்படின்னா முன்னாடி 2560 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னா இப்ப எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு பிரின்சிபல் 2 எவ்வளவுன்னா 3560 ரூபாய் ஏன்னா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு தான் இந்த தொகை அப்படின்ட்டாரு ஒருவர் 1000 முன்பு உள்ள தொகையை விட கூடுதலாக 1000 ஒருவர் 2 ஆண்டுகளுக்கு அதே தனி வட்டி விகிதத்தில் அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே தான்ட்டாரு. அப்ப R ஈக்குவல் டு 12%னா அவருக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100 பிரின்சிபல் எவ்வளோ இப்போ இதுபடி 3560 ரூபா இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷம் அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% அவ்வளவுதான். ஓகேங்களா? 0க்கு 0 கேன்சல். அடுத்தது 4×2 I2 இதை ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிக்கனாலும் சரி இல்லைன்னா அப்படியே இது பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 356 இன்ட்டு 12 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 4272 கிடைக்கும் டிவைடட் பை 5. இப்ப 4272 பை 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 854.4 கிடைக்கும். சோ அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் முன்பு உள்ள தொகையை விட கூடுதலாக 1000 அடுத்த இதுல இன்வெஸ்ட் பண்றாங்கன்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இருந்த தொகை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க கொடுத்திருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட வச்சு ஃபர்ஸ்ட் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருந்தாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதுல ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 2 வருஷத்துக்கு அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 ஆண்டு தனி வட்டி 5% முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது 4 வருடங்களில் 504 மாறுகிறது. அதே தொகை 10% தனி வட்டியில் 2.5 வருஷத்துல எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நீங்க ஃபார்முலா படியும் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஈக்குவேஷன் பேஸ்ல அதிகமா வர மாதிரி நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து அதிகமா வரும். சோ நான் உங்களுக்கு பேசிக் கிளாஸ் எடுக்கும் போதே 2 டைப்புமே சொல்லியிருப்பேன். ஒன்னு ஃபார்முலா பேஸ்டு இன்னொன்னு பெர்சன்டேஜ் பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதை வந்து நம்ம எந்த மெத்தட்ல ப்ரொசீட் பண்ண போறோம்னா பெர்சன்டேஜ் பேஸ்ல தான் பண்ண போறோம். பெர்சன்டேஜ் பேஸ்லனா ஒன்னும் இல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பெர்சன்டேஜ்ங்கிறது எப்படி போடணும்னா நம்பர் ஆஃப் இயர்ஸையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் மல்டிபிள் பண்ணா அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பெர்சன்டேஜ். ஓகேங்களா? பிரின்சிபல் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது எப்பவுமே என்னன்னா 100%. அதாவது பெர்சன்டேஜ் கான்செப்ட் படி பிரின்சிபல் பெர்சன்டேஜ் எவ்வளோனா 100%. அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் எவ்வளோனா N×R% தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ். அதுவே அமௌண்ட்டோடைய பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா அமௌண்ட்ங்கிறது என்னது பிரின்சிபலையும் அதாவது நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வட்டியும் சேர்த்தீங்கன்னா அதுதான் தொகைங்கிறது. அப்ப பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ தான். அப்ப பிரின்சிபல் பெர்சன்டேஜும் எஸ்ஐ பெர்சன்டேஜும் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து அமௌண்ட்டோடைய பெர்சன்டேஜ். ஓகேங்களா? சோ இப்போ ஆண்டு தனி வட்டி வீதம் 5%, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5% அப்படின்ட்டாங்க. முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகை எத்தனை வருடத்துல 4 வருடத்துல 504 மாறுகிறது அப்படின்றாங்க. அதாவது குறிப்பிட்ட தொகை நீங்க பிரின்சிபல் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு 100% போடுறேன் அப்படின்னா அந்த 100% வந்து எனக்கு என்னவா மாறுதுன்னா 504 மாறுது. ருபீஸ்ல 504. ஓகேங்களா? அப்ப பெர்சன்டேஜ் வைஸ் எவ்வளவு மாறும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிரின்சிபல் பெர்சன்டேஜ் பிளஸ் எஸ்ஐ பெர்சன்டேஜா? அப்ப அமௌண்ட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பெர்சன்டேஜ் எப்பவுமே 100% தான் பிளஸ் எஸ்ஐ பெர்சன்டேஜ். எஸ்ஐ பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? N×R%. N எவ்வளோ 4 வருஷம், R எவ்வளோ 5. அப்ப 5 என்ன 20. அப்ப 20%. அப்ப அமௌண்ட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு
100 பிளஸ் ஒரு 20 120%. ஓகேங்களா? அப்ப 5% இன்வெஸ்ட்மெண்ட்ல 5%ல 4 வருஷத்துல அது எவ்வளவு தொகையா மாறும்னா 120% தொகையா மாறும். அப்ப அந்த 120% அப்படிங்கிறது தான் எவ்வளவு ருபீஸ்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து பர்சன்டேஜ்ல, ஆனா ருபீஸ்ல அவங்க எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்கன்னா 504ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? புரியுதா? அதாவது நான் 100% இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா 100%ங்கிறது என்னுடைய பிரின்சிபல். இதுக்கு மேல 5% தனி வட்டி வீதத்துல 4 வருஷத்துல அப்படிங்கும்போது 20% எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்ப மொத்த தொகை எவ்வளவுன்னா நான் கொடுத்த 100% பிளஸ் ஒரு 20% வட்டி, அப்ப 120% எனக்கு திரும்ப கிடைக்கும். சோ அப்ப பர்சன்டேஜ் வைஸ் இட் இஸ் 120%. பட் ஆனா அதே அமௌண்ட்ல எவ்வளவு திரும்ப வருது அப்படின்னா 504 மாறுதுன்றாங்கல்ல. சோ அதுதான் வந்து தொகை. ஓகேங்களா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, அதே தொகை 10% தனி வட்டியில் 2.5 வருஷத்துல எத்தனையா மாறும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2.5 இயர்ஸ் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் என்ன, அப்படியே ரெண்டையும் மல்டிபிள் பண்றதா. 10 × 2.5 25%. ஓகேங்களா? சோ அப்ப 25% எனக்கு வரணும். அப்ப அந்த தொகை எவ்வளவு, நான் கொடுக்கறது 100%னா எனக்கு 25% இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அது எவ்வளவா எனக்கு திரும்ப வரணும், எவ்வளவா வரணும், 125 வரும். அதாவது நான் கொடுக்கிற பர்சன்டேஜ் 100 தான் எப்பவுமே. சோ இப்ப எனக்கு இந்த கேஸ் படி எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னா 25% கிடைக்கணும். அப்ப அமௌண்ட்ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ்னா 100 பிளஸ் ஒரு 25%, மொத்தமா 125% வரும். அப்ப 125%ங்கிறது இவ்வளவுதான் என்னுடைய கொஸ்டின். ஓகேங்களா? சோ சிம்பிளா இங்க கொடுத்திருக்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு 120%ங்கிறது 504 125%ங்கிறது எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிஞ்சு. சோ சால்வ் பண்ணுங்க. எப்படி இந்த பாக்ஸ் மெத்தட் படி இந்த ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு அப்படின்னா டிவைட் பண்ணிக்கலாம், கிராஸா இருக்கிறத மல்டிபிள் தான் பண்ணணும். சோ இப்ப டிவைட் பண்ணலாமா? இப்படி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இத 5 டேபிளால நீங்க கேன்சல் பண்ணிக்கிட்டாலும் சரி, இங்க இருக்கிறத இல்ல இப்படி இருக்கிறத 4th டேபிளால கேன்சல் பண்ணிக்கிட்டாலும் சரி. சோ இது ரெண்டுமே 4 ஆல் டிவைட் ஆகும். இத 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 30ன்னு வரும். இத 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 4 நாள் 4, மீதி 1, 2 நாங் 8, மீதி 2, 6 நாங் 24ன்னு வரும். ஓகேங்களா? அகைன் இது வந்து 6 ஆல டிவைட் ஆகும், இதுவும் 6 ஆல் டிவைட் ஆகும். இப்ப 5 30, இங்க 21 126ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது இதுவும் எதுவும் 5ஆல டிவைட் ஆகும். அப்ப இப்படி கேன்சல் பண்ணுங்க. 4 5 25 125. பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இங்க 25 இருக்கு, இங்க 21 இருக்கு. இது கிராஸா இருக்கு. அப்ப அதை மல்டிபிள் தான் பண்ணிக்கணும். அப்ப x is equals 25 × 21. ஓகேங்களா? சோ 25 × 21 அப்படின்னா 525ன்னு வரும் உங்களுக்கு. ஏன்னா 20 25 500, 21 25 525. அப்ப ஆன்சர் என்னன்னா 525 மாறும். ஓகேங்களா? சோ அதே தொகை 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2.5 வருஷத்துல 525 மாறும். இல்ல எனக்கு இது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா இருக்குல்ல, இத வச்சு பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்ப எனக்கு எவ்வளவா இது அமௌண்ட் தான் எனக்கு வந்து 504. ஓகேங்களா? அப்போ அமௌண்ட் 504 அப்படின்னா இதுல என்ன இருக்கு, பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ இருக்கு. அப்ப பிரின்சிபல் மட்டும் எஸ்ஐ மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும்னா 500 மைனஸ் பி ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப இதை வச்சு பிஎன்ஆர் பை 100ல போடணும். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 500 மைனஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பி என்ன எவ்வளோ 4 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 5 டிவைடட் பை 100. இதை சிம்பிளிஃபை பண்ணா 1 டைம்ஸ் 25 டைம்ஸ் 1 டைம் 5 டைம். இப்போ இந்த 5 மல்டிபிள் ஆகும். ஓகேங்களா? சோ இப்படி மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ப்ரொசீஜர் படி கண்டுபிடிக்கணும். சோ இது பி கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் இதை வச்சு சால்வ் பண்ற மாதிரி வரும். இப்படி போறதை விட பர்சன்டேஜ்ல போட்டீங்க அப்படின்னா ஈஸி. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பர்சன்டேஜ் கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேங்களா? பர்சன்டேஜ்க்கான உங்களுக்கு பேசிக் கிளாஸஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் என்னங்கிறது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 8th கொஸ்டின். 15 வருடங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகை எந்த தனி வட்டி விகிதத்தில் 4 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அதாவது 4 மடங்கம் தனி வட்டி விகிதத்தில் தொகையானது 4 மடங்கு ஆகும். அப்ப அசல் வந்து பி அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய தொகை ஃபைனலா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 4 மடங்கு ஆகும்ட்டாங்க. நான் ஒரு டைம் 1p போட்டேன் அப்படின்னா எனக்கு 4 டைம்ஸ் ஆஃப் p வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனைன்னு கொடுத்துட்டாங்க, 15 இயர்ஸ்ன்ட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும், அமௌண்ட்ங்கிறது என்னது, பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ தான். அமௌண்ட் எவ்வளோ
4P தாங்க. பிரின்சிபல் எவ்வளோ P தான். அப்ப SI என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க. சோ இந்த P இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் ஆகுமா? இப்போ 4P minus P என்னது 3Pன்னு வந்துடும். அப்ப 3Pங்கிறது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க. PNR by 100 ஃபார்முலா தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சீங்க? 3P. அப்ப 3P ஈக்குவல் டு P இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 15 years 15. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. டிவைட் பை இது. ஓகேங்களா? அப்போ இது 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3 5, இது 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 25. ஓகேங்களா? சோ இப்ப கேன்சல் பண்ணிக்கோங்க. R மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த சைடு கொண்டு போங்க. இங்க டிவைட்ல இருக்கக்கூடிய 25 இங்க போச்சுன்னா மல்டிபிள் ஆகும். அப்ப 3P இன்ட்டு 3P இன்ட்டு 25 டிவைடட் பை இங்க இருக்கக்கூடிய 3 கீழே வந்துடும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய P கீழே வந்துடும். ஸோ PP கேன்சல் ஆயிடும். 3 3 கேன்சல் ஆயிடும். அப்ப R ஈக்குவல் டு என்னது 25%. ஆப்ஷன் டி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டி 7 வருடங்களில் இரட்டிப்பாகும் எனில் தொகை எத்தனை வருடங்களில் 4 மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நான் பேசிக் கிளாஸஸ்லயே சொல்லிட்டேன். இரட்டிப்பாகும் அப்படின்னா 2 மடங்கு ஆகுதுன்னா நான் 1 மடங்கு கொடுக்குறேன்னா அது எனக்கு திரும்ப 2 மடங்கா வருதுன்னா 1 மடங்குங்கிறது என்னுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 டைம் ஆகுறதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆகுது? இயர்ஸ் 7 years ஆகுது. ஓகேங்களா? அதே தொகை எத்தனை வருடங்களில் 4 மடங்காகும்? நான் ஒரு டைம் கொடுத்தனா எனக்கு திரும்ப 4 மடங்கா வருதுன்னா அதுல அந்த ஒரு டைம் நான் போட்டது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். மீதி இருக்க 3 டைம் அந்த 4 மடங்குல ஒரு டைம் நான் கொடுத்தது, மீதி இருக்க 3 மடங்கு தான் எனக்கு கிடைச்ச வட்டி. அப்ப 3 times ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க எத்தனை வருஷம் ஆகும்? அவ்வளவுதான் கொஸ்டின். ஓகேங்களா? சோ 2 times ஆகுறதுக்கு 7 years, 4 times ஆகுறதுக்கு எவ்வளவு இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2 timesனா அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப 1 time ஆக 7 years, 4 times ஆக அப்படிங்கும் போது 4 timeல 1 time மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 வாட்டி. அப்ப அந்த 3 time ஆகிறதுக்கு எவ்வளவு இயர்ஸ்? இப்போ 1 timeக்கு 7, 3 timeக்கு 21. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ ஆன்சர் என்னன்னா 21 years. இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுங்கிறத உங்களுக்கு பேசிக் கிளாஸஸ்லயே சொல்லியாச்சு. அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டு வட்டி வீதம் 8% 6 ஆண்டுகளுக்கான தனி வட்டி அந்த தொகையின் பாதியாகும். அதாவது நான் பிரின்சிபல் அசல்ங்கிறது நான் பீன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு நான் போடுறதுல பாதி எனக்கு வட்டியா கிடைக்கும்ட்டாங்க. அப்ப வட்டிங்கிறது என்னன்னா P/2ட்டாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப SI ஈக்குவல் டு PNR by 100. சோ நான் போடுறது P அப்படின்னா அசல் வந்து Pனா அதுல பாதி தான் எனக்கு வட்டியா கிடைக்குது. அப்ப வட்டி எவ்வளவு? P/2. P/2 ஈக்குவல் டு P இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 6 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 8% டிவைடட் பை 100. அவ்வளவுதான். சோ சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். என்ன வரும்? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியுமா? சிம்பிளிஃபை பண்ணா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இங்க எல்லாமே நம்பர்ஸா இருக்கு. இந்த P இந்த சைடு வருமோ டிவைட்ல வருமா? P/2 இன்ட்டு Pன்னு வருமா? சோ PP கேன்சல் ஆயிடும். அப்ப 1/2 ஈக்குவல் டு 6 into 8 டிவைடட் பை 100 இருக்கு. இங்க எதுவுமே எக்ஸ்னே இல்ல. சோ எதுவுமே அன்னோன் வேல்யூவே இல்ல. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க இயலாது. ஓகேங்களா? சோ அப்ப இதற்கான ஆன்சர் என்னன்னா கண்டுபிடிக்க இயலாது. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இங்கேயும் P இருக்கு, இங்கேயும் P இருக்குன்னா அப்படி கேன்சல் ஆயிடும். சோ அப்ப நம்பர்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா எதை தான் கண்டுபிடிக்க போறோம்? எதையுமே கண்டுபிடிக்கலன்றது மாதிரி ஆயிடும். சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க இயலாது அப்படிங்கறதா சரியான விடை. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். 5% ஆண்டு தனி வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையானது எவ்வளவு காலத்தில் 40% ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்பவுமே பெர்சன்டேஜ் இதுல போனீங்கன்னா அசல்ங்கிறது எப்பவுமே 100%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா N into R%. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவு மாறணும்ட்டாங்க? 40% மாறணும்ட்டாங்க. சோ SI பெர்சன்டேஜ் 40% ஆகணும். எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல? 5%. அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு 5%. 5% எதை மல்டிபிள் பண்ணா 40% வரும்? 8 தானே? 8 40 தானே? அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் 8ஆ இருந்தாதான் 40% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னன்னா 8 வருஷம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? புரியுதா?
அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5% தனி வட்டி விதத்துல ஒரு முதலீடு செய்றீங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்யும் போது எத்தனை வருஷத்துக்குள்ள அது 40% எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 40% எக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. நான் 100% போறேன்னா எனக்கு 40% எக்ஸ்ட்ரா 140% வரணும். அதுல அந்த 40%ங்கிறதா வட்டி. அப்ப 40% வட்டி கிடைக்கணும் அப்படின்னா எஸ்ஐ பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணா n இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ், சாரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%ன்னு தெரியுது. இதோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் எதை மல்டிபிள் பண்ணா எனக்கு 40 வரும்னா 8 வருஷத்தை மல்டிபிள் பண்ணாதான் வரும். அப்ப ஆன்சர் 8 இயர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அந்த தொகையின் 9/16 ஆகும். ஓகேங்களா. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 9/16 ஆஃப் பீன்ட்டாங்க. அதாவது அசல்ங்கிறது பீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 9/16 ஆஃப் அந்த தொகைன்ட்டாங்க. அந்த தொகைங்கிறது பி. So, simple interest equal to 9/16 of P. வட்டி விகிதத்தை சதவீதத்தில் பிரதிபலிக்கும் எண்களும் வருடங்களில் கால அளவை பிரதிபலிக்கும் எண்களும் சமம்ட்டாங்க. அதாவது nங்கிறது எக்ஸ்னா ஆறுங்கிறது எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது ரெண்டும் சமமா இருக்கும் அப்படின்ட்டாங்க. அசல் தொகை கடன் கொடுத்த கால அளவு என்ன அப்படின்றாங்க. சோ இப்போ இதுல எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கேசஸ்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட நம்பரும் நம்பர் ஆஃப் இயர்ஸோட நம்பரும் சேமா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9/16 ஆஃப் பிரின்சிபல் இப்படிங்கும் பொழுது எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். சோ அப்ப எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அதே ஃபார்முலா தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும் 9/16 ஆஃப் டியா. இப்ப 9/16 ஆஃப் பி which is equal to p அப்படியே இருக்கட்டும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எனக்கு தெரியாது, அது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்ப ஆறு என்னதான் அதே எக்ஸ் தான், ஏன்னா ரெண்டும் ஒரே நம்பர்ஸ்ல இருக்கும் அப்படின்ட்டாங்க. டிவைடட் பை 100. இதுல இந்த பி கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா. இந்த 100 இங்க மேல போயிடும். இப்ப 900 டிவைடட் பை 16 which is equal to x into x என்னது எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா. சோ இந்த 900 எதோட ஸ்கொயர் 30 ஸ்கொயரா. எப்படி எழுதலாம் 30. 16 எதோட ஸ்கொயர் 4 உடைய ஸ்கொயர். இப்படி எழுதலாமா which is equal to x square. அப்ப x என்ன x is equals 30/4. 30/4 ஓட ஆன்சர் என்ன 30/4 எல்லாம் 28. அப்ப 7.5. ஓகே. 30/4னா 7.5. அப்ப ஆன்சர் என்னன்னா x என்னன்னா 7 xங்கிறத நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்ப 7.5 இயர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. இதுவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கேட்டா 7.5%. இதுதான் இங்க மென்ஷன் பண்ணாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் சேம் நம்பர்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இவ்வளவுதான். இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, இங்க வரும்போது ரூட் எடுப்பீங்க. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 டிவைடட் பை 16. 900 டிவைடட் பை 16 இது என்னன்னா 30/4. அவ்வளவுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 13th கொஸ்டின். ஒரு தொகை 3200 ஆண்டு வட்டி 5% தனி வட்டிகள் 2 வருடங்கள் 6 மாதங்களுக்கு பிறகு எவ்வளவாக மாறும்ட்டாங்க. அப்ப 2 வருடம் 6 மாதம் அப்படின்னா 2.5 வருஷம். அப்ப 2.5 இயர்ஸ்னு போடணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சோ அப்ப எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. சோ அப்ப எவ்வளவா மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு தொகை எவ்வளவு 3200, எத்தனை வருஷம் 2.5 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 5%. 2 0க்கு 2 0 கேன்சல். ஓகேங்களா. சோ அப்ப மல்டிபிள் பண்ணா 32 into 2.5 into 5 எவ்வளவு வரும் 2.5 into 5 போட்டீங்கன்னா உங்களுக்கு 12.5 வரும். அதோட ஒரு 32 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 400 ரூபான்னு கிடைக்கும். அப்ப எனக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குது அப்படின்னா 400 ரூபாய் கிடைக்குது. நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன் 3200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். எனக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குது, இது அசல். என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 400 ரூபாய் கிடைக்குது. அப்ப எனக்கு தேவை அமௌண்ட் தான் என்னன்னு கேக்குறாங்க. எவ்வளவாக மாறும் அப்படின்னா ஃபைனலா எவ்வளவு அமௌண்ட் 3200 ரூபாய் கொடுத்தா திரும்ப எவ்வளவு வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 3600 ரூபாயா வரும். ஓகேங்களா. நான் போட்டது 3200, ஒரு 400 ரூபாய் வட்டி. அப்ப 3600 ரூபாயா எனக்கு திரும்ப கிடைக்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின் 14th கொஸ்டின். 15,000 தொகைக்கு 3 வருடங்களில் தனி வட்டியில் கிடைத்த தொகை 5400 எனில் ஆண்டு வட்டி விகிதத்தை கண்டுபிடிக்க அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா. சோ அப்ப எனக்கு பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் எவ்வளோ 15,000 ரூபாய். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ 3 வருஷம். தனி வட்டியில எவ்வளவு தொகை கிடைக்குது, வட்டி எவ்வளவு கிடைக்குது 5400 ரூபாய். அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவ்வளவுதான், எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேக்குறாங்க. சோ அப்படியே பிஎன்ஆர் பை 100ல போட்டுருங்க. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை
100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 5400 ரூபாய் which is equal to பிரின்சிபல் எவ்வளோ 15000 ரூபாய். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதனால 6 அப்படியே வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்ப 2 0க்கு 2 0 கேன்சல். இங்க 6 மட்டும் வச்சுக்கோங்க, மீதி எல்லாம் இந்த சைட் கொண்டு வந்துருங்க. 5400 டிவைடட் பை 150 இன்ட்டு 3 which is equal to 6. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 3 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 5ஆலேயே டிவைட் பண்ணுங்க. 3 5 5, இது 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 5 5 0 8 5. அடுத்தது 1 3 3 9 6 3 18 1 3 12 3. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 12% அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கான சரியான விடை. அடுத்து ஃபைனலா நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ல கொஞ்சம் பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, அதனால கேர்ஃபுல்லா பாருங்க. திட்டம் பி யில் முதலீடு செய்யப்பட்ட தொகை திட்டம் ஏ யில் முதலீடு செய்யப்பட்ட தொகையின் 3 மடங்கு அப்படின்ட்டாங்க. அப்ப திட்டம் ஏ திட்டம் பின்னு 2 இருக்கு. இதுல திட்டம் பி யில் முதலீடு செய்யப்பட்ட தொகை திட்டம் ஏ யில் முதலீடு செய்யப்பட்ட தொகையை போன்று 3 மடங்கு. அதாவது இதுல 1 டைம் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா திட்டம் பி ல எத்தனை டைம்? 3 டைம்ஸ் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்றேன். ஓகேங்களா? 3 மடங்கு. இதுல 1x 1xனா இதுல 1x அமௌண்ட் நான் போடுறேன்னா திட்டம் பி ல 3x அமௌண்ட் போடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? திட்டம் ஏ யில் தனி வட்டி விகிதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து 8%. எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 இயர்ஸ். அதே திட்டம் பி ல பாத்தீங்க அப்படின்னா தனி வட்டி விகிதம் 13%. எத்தனை வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த 2 ஸ்கீம்லயும் சேர்த்து எனக்கு எவ்வளவு தொகை கிடைக்குதுன்னா 1320 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா திட்டம் ஏ யில் முதலீடு செய்யப்பட்ட தொகை என்னன்னு கேக்குறாங்க. 2க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனித்தனியா கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா என்ன? பிஎன்ஆர் பை 100. சோ ஃபர்ஸ்ட் திட்டம் ஏ திட்டம் பி ரெண்டுலயும் சேர்த்து எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் திட்டம் ஏ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் திட்டம் பி ரெண்டையும் சேர்த்தா எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 1320 ரூபாயா? சோ இவ்வளவுதான். சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்க. பிஎன்ஆர் பை 100 தானே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன? பிஎன்ஆர் பை 100. ஃபர்ஸ்ட்ல பி நான் அசல் எவ்வளவு போடுறேன்? 1x போடுறேன்னா அப்ப எக்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 4 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கீமுக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 8% இன்ட்டு 8% பிளஸ் ஸ்கீம் பி ல அதே பிஎன்ஆர் பை 100 தான். பட் ஸ்கீம் பி ல எனக்கு எவ்வளவு பிரின்சிபல்? 3x. அப்ப 3x இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 13%. அப்ப 13 பை 100 which is equal to என்னது? 1320 ரூபாய். ஓகேங்களா? இங்கேயும் 100 காமனா இருக்கு, இங்கேயும் 100 காமனா இருக்கா? சோ அதனால இங்க வரும்போது மல்டிபிள் பண்ணிக்கோங்க, மீதி எல்லாம் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4 இன்ட்டு 8 எவ்வளவு? 8 32. இப்போ 32x பிளஸ் 3 இன்ட்டு 6 எவ்வளோ? 3 இன்ட்டு 2 எவ்வளோ? 6. 6 13 13 6 எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 78 வரும். ஏன்னா 5 60 3 18 அப்ப 78x which is equal to 1320 இன்ட்டு இங்கேயும் 100 காமனா தானே இருந்துச்சு ரெண்டுக்குமே. சோ காமனா இருக்கறனால இல்லைன்னா இப்படி கூட போட்டுக்கோங்க, காமனா 100 இருக்கனால இப்படி வரும். சோ அடுத்த ஸ்டெப் போகும்போது என்ன ஆகும்னா இந்த 100 இங்க போய் மல்டிபிள் ஆகும். அதை நான் ஒரே ஸ்டெப்ல எழுதிடுறேன். ஓகேங்களா? இன்ட்டு 100. அப்ப 32 இன்ட்டு 32 பிளஸ் 78 எவ்வளவு? 110. 110 எக்ஸ்ங்கிறது 132,000. ஓகேங்களா? சோ இப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் 1,32,000 டிவைடட் பை 110. 0க்கு 0 கேன்சல். ஒரு 11 11 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு 11 11 2 11 22 2 0 அப்ப 1200 ரூபாய். இப்ப எக்ஸ் எவ்வளவு அப்படின்னா 1200 ரூபாய். அப்ப 3x எவ்வளவு அப்படின்னா 3600 ரூபாய். இப்ப ஏ ஸ்கீம்ல ஒரு எக்ஸ் தான் நான் போட்டேன், அது எவ்வளவு? 1200 ரூபாய். பி ஸ்கீம்ல 3 எக்ஸ் போட்டேன், அது எவ்வளவு? 3600 ரூபாய். ஆனா உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏ ஸ்கீம்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கேக்குறாங்க. அப்ப 1200 ரூபாய் 1x தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அப்ப 1200 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ சிம்பிள் கொஸ்டின் தான், பட் நீங்க எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கிறதா இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எல்லாமே வந்துட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 10 கேள்விகள் வந்து உங்களுக்கு கூட்டு வட்டியில இருந்து இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணிருக்கேன்.
அதாவது இயர்லி ஒன்ஸ் கால்குலேட் பண்ணா எப்படி, ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் கால்குலேட் பண்ணா எப்படி, குவார்டர்லி ஒன்ஸ் கால்குலேட் பண்ணா எப்படிங்கிறது பேசிக் கிளாஸஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இங்க நான் மறுபடியும் பேசிக்ஸ் எடுத்தேன்னா நிறைய பேர் காண்டாயிடும். ஆல்ரெடி சொன்ன விஷயத்தை ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க, ஆல்ரெடி 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. இதான் எங்களுக்கு தெரியுமே ஏன் ரிப்பீட் பண்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஓகேங்களா? சோ இது ஒரு பிராக்டிஸ் செட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான். சோ அதனால நான் டைரக்டா உங்களுக்கு ஸ்டெப்ஸ்க்கு போயிடுறேன். தெரியாதவங்க, பேசிக்ஸ் தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் பேசிக் கிளாஸஸ் பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? இங்க 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆண்டு வட்டி வீதம் எவ்வளவுன்னா 5%. 3 வருஷத்துல எவ்வளவு கூட்டு வட்டி வரும்னு இங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. இயர்லி ஒன்ஸ், குவார்டர்லி ஒன்ஸ், ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் மென்ஷன் பண்றேன்னா இயர்லி ஒன்ஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? வருஷத்துக்கு ஒரு முறைனா இங்க கொடுத்திருக்க 3 வருஷத்துல எத்தனை முறை கால்குலேட் பண்ணுவாங்க? 3 முறை கால்குலேட் பண்ணுவாங்களா? அப்ப 3 முறை கால்குலேட் பண்ணா என்ன கோட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? 1 3 3 1. இதுல எப்பவுமே முதல் 1க்கு நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு தொகை இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதை போட்டுக்கணும். அப்ப 12,000 ரூபாய். அடுத்தது எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ஆர் ஈக்குவல் டு 5%. ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 12,000க்கு 5% என்னன்னு கண்டுபிடிச்சு இந்த இதுல ஃபில் பண்ணணும். இப்ப 12,000த்துல 5% அப்படின்னா என்ன? 2 0க்கு 2 0 கேன்சல். 12 எவ்வளவு? 60. ஆல்ரெடி இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப 600 ரூபாய். அப்ப 600 நீங்க போட்டுருங்க. ஓகேங்களா? இந்த 600 ரூபாய்க்கு 5% கால்குலேட் பண்ணி அடுத்ததுல போடணும். அப்ப 600 ரூபாய்க்கு 5% அப்படிங்கும் போது 2 0க்கு 2 0 கேன்சல். 5000 என்னது? 30. சோ அதை இங்க போட்டுருணும். அடுத்தது இந்த 30 ரூபாய்க்கு 5% கால்குலேட் பண்ணி அடுத்ததுல போடணும். அப்ப 30க்கு 5%. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். ஒரு 5 5 2 5. இப்ப 3/2. 3/2னா எழுது 1.5. அப்போ 1.5. அடுத்த ஸ்டெப் என்ன? மேல என்ன கோட் இருக்கோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். 600 × 3 18 1800 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது 30 × 3 90. 1 × 1.5 1.5 தான். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதான் என்னது? கூட்டு வட்டி. அப்ப 1800 ஒரு 90 ரூபாய் ஒரு 1.5. ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 1891 ரூபாய் புள்ளி 5 பைசா. சாரி 50 பைசா. ஓகேங்களா? இப்ப 1891.5 சரியான விடை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து சிம்பிளான கொஸ்டின் தான். பட் இது வந்து அரையாண்டு கால்குலேஷன். ஓகேங்களா? சோ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆண்டு வட்டி விகிதம் 20%. 15,000 தொகைக்கு 1.5 வருஷத்துல அரையாண்டு கூட்டு வட்டி முறையில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரையாண்டு அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கால்குலேட் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப கொடுத்திருக்க டியூரேஷன் எவ்வளவு? 1.5 வருஷம். 1.5 வருஷம்னா 1.5 வருஷத்துல எத்தனை 6 மாசம் இருக்குன்னு பாருங்க. ஒரு வருஷத்துல 2 6 மாசம் இருக்கு. அப்ப 1.5 வருஷத்துல 3 டைம் இருக்கா? அப்ப 3 முறை வட்டி கால்குலேட் பண்றாங்க. அப்ப ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் அப்படின்னா கொடுத்திருக்கிற டியூரேஷன் 1.5 வருஷத்துல எத்தனை முறை வட்டி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 3 முறை. 3 முறை கால்குலேட் பண்ணுவாங்கன்னா என்ன கோட்னா 1 3 3 1 அப்படிங்கறதா கோடு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் ஹாஃபா தான் எடுத்துக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 20% கொடுத்திருக்காங்கல்ல. இது ஆண்டு வருஷத்துக்கு 20%. ஹாஃப் இயர் அரை வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10%. ஓகேங்களா? 1 இயர்க்கு 20%னா ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் தானே வட்டி கால்குலேட் பண்றாங்க. அப்ப ஹாஃப் இயர் அப்படிங்கும் போது 10%. அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப 10% எவ்வளவு அப்படின்னு பாக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னவோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த 1க்கு நேரம் எழுதணும். 15,000. இந்த 15,000க்கு 10% எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணி அடுத்த இதுல எழுதிடணும். 2 0க்கு 2 0 கேன்சல். அப்ப 1,500 ரூபாய். 1,500 ரூபாய்க்கு 10% கால்குலேட் பண்ணி அடுத்ததுல எழுதிடணும். 2 0க்கு 2 0 கேன்சல். 15 × 10 150. அடுத்தது இந்த 150க்கு 10% கால்குலேட் பண்ணி அடுத்த இதுல எழுதிடணும். 2 0க்கு 2 0 கேன்சல். அப்ப 15. மேல என்ன கோட் கொடுத்திருக்கோமோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. × 3 × 3 × 1. அப்ப 15 × 3 45. அப்ப 4,500 ரூபாய். இங்க 150 × 3 450. ஒரு 15 15. வட்டி தானே கேட்டிருக்காங்க. வட்டி கேட்டாங்கன்னா இந்த 3ஐயும் ஆட் பண்ணா வட்டி. இப்ப 4,500 பிளஸ் ஒரு 450 பிளஸ் ஒரு 15 என்ன வரும்? 5 6 9 4. அப்ப 4,965 ரூபாய் தான் ஆன்சர். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
ரூபாய் 4000 தொகைக்கு 20% ஆண்டு வட்டி விகிதத்தில் காலாண்டு வட்டி முறையில், காலாண்டு அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டின்னு அர்த்தம். 3 months ஒன்ஸ் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டியானது கால்குலேட் பண்றாங்க. அந்த முறையில 9 மாசத்துல கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்னன்னு கேக்குறாங்க. அப்போ 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கால்குலேட் பண்றாங்கன்னா 9 மாசத்துல எத்தனை முறை வட்டி கால்குலேட் பண்ணிருப்பாங்க? 3 முறை கால்குலேட் பண்ணிருப்பாங்கன்னா 3 முறை அப்படின்னாவே என்ன கோடு? 1331. ஓகேங்களா? 1331ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன்க்கு நேரம் என்ன பண்ணும் அப்படின்னா எவ்வளவு பிரின்சிபலோ அதை எழுதிக்கணும். அப்ப 4000 ரூபாய் இங்க எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஹாஃப் இயர்லி ஒன்ஸ்னா கொடுத்திருக்கிறதுல பாதி எடுத்துக்கணும். அதுவே காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா கொடுத்திருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 4ஆல வகுத்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப ஒரு வருஷத்துக்கு தான் 20%. ஒரு வருஷத்துல எத்தனை கால் இருக்கும்? 4 கால் இருக்குமா? அப்ப இந்த 20 4ஆல வகுத்தீங்கன்னா 5%. அப்ப அந்த 5% தான் நீங்க எடுத்துக்கணும் கால்குலேஷன். இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 5%ங்கிறத எடுத்துக்கணும். சோ கால்குலேட் பண்ணி போடுங்க. 4000க்கு 5% என்னவோ அதை கால்குலேட் பண்ணி இங்க ஃபர்ஸ்ட் இதுல போட்டு செகண்ட் இதுல போட்டுரும். 2 0க்கு 2 0 கேன்சல். 5 ஆல்ரெடி ஒரு 0 இருக்கு. அப்ப 200. அடுத்தது இந்த 200 ரூபாய்க்கு 5% என்னன்னு கால்குலேட் பண்ணி அடுத்ததுல போடணும். 2 0க்கு 2 0 கேன்சல். 2 10. அடுத்தது இந்த 10 ரூபாய்க்கு 5% எவ்வளவுங்கிறத கால்குலேட் பண்ணி அடுத்ததுல போடணும். 0க்கு 0 கேன்சல். 5 இதுன்னு பாத்தீங்கன்னா 4 5 5 2 5. இப்போ 1/2. 1/2னா எவ்வளவு? 0.5. அப்ப அதான் அடுத்த இதுல போட்டுருங்க. அவ்வளவுதான். சோ மேல இருக்க கூட அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 200 × 3 600. 3 × 10 30. 1 × 0.5 0.5 தான். சோ இப்ப இது 3 ஆட் பண்ணா அதான் என்னது? கூட்டு வட்டி. அப்ப 635.5 ரூபா அப்படிங்கறதான் கூட்டு வட்டி. 630.35ல 30. 600 பிளஸ் ஒரு 30 630. 630ஓட ஒரு 0.5னா 630.5. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். 6 மாத காலத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் வட்டி கால்குலேட் பண்றாங்க. எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 24,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க. இப்போ 1.5 வருஷத்துல 10% வட்டி வீதத்துல கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டினா 1.5 வருஷத்துல எத்தனை 6 மாசம் இருக்கு? 3 6 மாசம் இருக்கா? அப்ப 3 முறை வட்டி கால்குலேட் பண்றோம். அப்ப 3 முறைக்கான கோடு என்ன? 1331. ஓகேங்களா? அடுத்தது எவ்வளவு அசலோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதிக்கணும். அப்ப 24,000 ரூபாய் இங்க எழுதிக்கோங்க. ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் அப்படின்ட்டாங்க. அப்ப கொடுத்திருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல பாதி தான் எடுத்துக்கணும் 6 மாசத்துக்கு. ஏன்னா 1 இயருக்கு 10%னா 6 மாசத்துக்கு எவ்வளவுதான்? 5% தான். ஓகேங்களா? அதுல பாதி. அப்ப 24,000த்துல 5% என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் 3க்கு நேரம் எழுதிருங்க. ஓகேங்களா? 2 0க்கு 2 0 கேன்சல். 24 5 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 120. அப்ப 1200 ரூபாய் வரும். அப்ப 1200 ரூபாய் இங்க போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த 1200 ரூபாய்க்கு 5% கால்குலேட் பண்ணி அடுத்ததுல எழுதணும். 2 0க்கு 2 0 கேன்சல். 12 5 60. அப்ப 60 இங்க வரும். அடுத்தது இந்த 60க்கு 5% எவ்வளவு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணும். 0 0 கேன்சல். 3 2 2 5 5 கேன்சல். அப்ப 3 ரூபா. சோ மேல இருக்க கோடு அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. அவ்வளவுதான். அப்ப இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 1. 1200 இன்ட்டு 3 3600. 60 இன்ட்டு 3 180. 3 அவ்வளவுதான். சோ இந்த 3 ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து கூட்டு வட்டி. அப்ப 3600னா 3780 783. 3783ங்கிறதா கூட்டு வட்டி. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. சாரி, ஆப்ஷன் பி இல்ல, ஆப்ஷன் ஏ 3783. ஓகேங்களா? 3783 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். 20th கொஸ்டினும் இதே மாதிரிதான், முன்னாடி போட்ட மாதிரியே தான். ஆனா இது இயர்லி ஒன்ஸ். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அசல் வந்து 25,000 ரூபாய் 3 வருஷத்துக்கு 12% ஆண்டு வட்டி விகிதத்துல கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. காலாண்டு அரையாண்டு எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்படி மென்ஷன் பண்ணலன்னா இயர்லி ஒன்ஸ் அர்த்தம். அப்போ இயர்லி ஒன்ஸ்னா 3 வருஷத்துல எத்தனை முறை கால்குலேட் பண்ணுவாங்க? வருஷத்துக்கு ஒரு முறைனா 3 வருஷத்துல 3 முறை கால்குலேட் பண்ணுவாங்க. சோ அப்போ 3 முறை அப்படின்னா 1331 தான் வந்து கோடு. அசல் எவ்வளவோ அதுதான் இந்த முதல் காலம் எழுதணும். அசல் எவ்வளோ? 25,000 ரூபாய். அப்ப அதை இங்க எழுதிக்கோங்க. ஹாஃப் இயர்லி குவார்டர்லின்னு மென்ஷன் பண்ணலன்னா இயர்லி ஒன்ஸ் தான். அப்ப இயர்லி ஒன்ஸ்க்கான வட்டி வீதம் எவ்வளவு? 12%. அப்ப 25,000க்கு
12% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு இந்த முதல் இதுல எழுதிடணும். ஓகேங்களா? 2 0க்கு 2 0 கேன்சல். 12 25 எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 300. இங்க ஆல்ரெடி ஒரு 0 இருக்கனால 3000. ஓகேங்களா? அடுத்தது இந்த 3000க்கு 12% கால்குலேட் பண்ணி அடுத்ததுல போடணும். 2 0க்கு 2 0 கேன்சல். 3 12 36 360 ரூபா. அடுத்தது இந்த 360க்கு 12% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி அடுத்ததுல போடணும். ஓகேங்களா? சோ இப்ப என்ன வரும்? 0க்கு 0 கேன்சல். அடுத்தது ரெண்டா இல்ல 6 2 12 5. அப்ப 36 × 6 எவ்வளோ? 216ன்னு வருமா? 216 5ஆல வகுத்தா எவ்வளவு வரும்? 4 3 2 43.2ன்னு வரும். ஓகேங்களா? சோ இப்ப மேல இருக்க கோட அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. × 3 × 3 × 1 9000. இது 0 6 3 18 8 மீதி 1 3 9 10. இது அப்படியே வரும் 43.2. சோ இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 9000 10,080 10,123.2. ஓகேங்களா? 10,123. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. ஜஸ்ட் இந்த மூணையும் ஆட் பண்ணா 10,123.2ன்னு வரும். சோ அப்ப அதுதான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. அடுத்தது 21வது கேள்வி. இது வந்து என்னன்னா எஸ்ஐக்கும் சிஐக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. SICIக்கான ஃபார்முலா, வித்தியாசத்துக்கான ஃபார்முலா வந்து 2 இயர்ஸ்க்கு ஒன்னு இருக்கு, 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் இருக்கு. இங்க வந்து எத்தனை வருஷம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிகளுக்குடைய உள்ள வித்தியாசம் 768 ரூபானா அந்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? CISI, ஏன்னா CI தான் எப்பவுமே அதிகமா இருக்கும். CI மைனஸ் SI வித்தியாசம் ஈக்குவல் டு P × R² டிவைடட் பை 100 × 100. இதுதான் அந்த 2 வருஷத்துக்கான ஃபார்முலா. சோ 3 வருஷத்துக்கான ஃபார்முலாவும் இருக்கு. அதையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ்ல கொடுத்துருக்கோம். சோ வித்தியாசம் எவ்வளோ? 768 ரூபா. அதான் இங்க போடணும். 768 ஈக்குவல் டு பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப P × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8%. அப்ப 8 × 8. ஏன்னா R² இல்ல, அதனால 8 × 8 இல்ல 8² கூட போட்டுக்கோங்க. டிவைடட் பை 100 × 100. 2 நாங் 8 25 நாள் 100. 2 நாங் 8 25 நாள் 100. ஓகேங்களா? சோ இப்ப மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இங்க கீழே இருக்கிறதுல இங்க மேல போகும்போது மல்டிபிள் ஆகும். இப்ப 768 × 25 × 25 டிவைடட் பை 2 2 என்னது? 4. அது கீழே வந்துடும். ஓகேங்களா? சோ இப்ப இத 4ஆல வகுக்கலாமா? எஸ் வரும். 1 நாள் 4, 1 நாள் 4, மீதி 3, 36ன்னு வருமா? அப்ப 9 டைம் வருமா? 9 டைம்ஸ். அடுத்து 2 நாங் 8 192. 192 × 25 × 25 போட்டா என்ன வரும்? 192 × 625ன்னு போட்டுக்கோங்க. சோ அப்ப 1,20,000 வரும். இப்ப பிரின்சிபல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,20,000. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகை 15 வருடங்களில் 2 மடங்கு ஆகிறது. அதாவது 2 டைம்ஸ் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதான்? 15 இயர்ஸ் ஆகுதான். அதே தொகை எத்தனை வருடங்களில் 8 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 8 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் உங்களுடைய கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுங்கிறது பேசிக் கிளாஸஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஒன்னும் இல்ல, மேல இருக்க நம்பருடைய மடங்கா கீழே இருக்க நம்பரை மாத்த முடியுமான்னு பாருங்க. 8 எப்படி மாத்தலாம்? 2³ எழுதலாமா? சோ இந்த மாதிரி மாத்துங்க. இங்க 2 இருக்குன்னா அதோட பவர்ல வர மாதிரி கீழே இருக்கிறத மாத்துங்க. சோ இப்ப 2³ அப்படின்னா பவர்ல என்ன இருக்கு? 3 இருக்கா? அத முன்னாடி இருக்கக்கூடிய ஏரோட மல்டிபிள் பண்ணுங்க. 3 × 15 எவ்வளோ? 45. அப்ப அதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ சிம்பிள். இந்த மாதிரியான இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இப்படி போடணும். அதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மைனஸ் பண்ணி போடுற மாதிரி போடணும். இதோ இங்க இருக்கு பாருங்க, இந்த மாதிரி போடணும். ஓகேங்களா? சோ இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னங்கறத நான் உங்களுக்கு பேசிக் கிளாஸஸ்ல கொடுத்திருக்கேன். கிளியரா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23.
ரூபாய் 16,000 தொகைக்கு 20% ஆண்டு வட்டியில் காலாண்டு கூட்டு வட்டி முறையில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேக்குறாங்க. காலாண்டுக்கு ஒரு முறைன்ட்டாங்க. அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கால்குலேட் பண்றாங்க. கொடுத்திருக்கிற டியூரேஷன் 9 மாசம். அப்ப 3 மாசத்துக்கு ஒரு வாட்டினா 9 மாசம்னா எத்தனை டைம் கால்குலேட் பண்ணிருப்பாங்க? 3 முறை கால்குலேட் பண்ணிருப்பாங்க. 3 முறைக்கான கோடு என்ன? 1331. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு நேரா எவ்வளவு அசலோ அதை எழுதிக்கோங்க. 16,000 ரூபாய். அடுத்தது காலாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கறதுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4ஆல வகுத்துக்கோங்க. அப்ப 20% 4ஆல வகுத்தானா எவ்வளவு கிடைக்கும்? 5%. அப்ப இந்த 5% தான் கால்குலேட் பண்ணிக்கணும். அப்ப இந்த 16,000க்கு 5% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் 3க்கு நேரா போட்டுருங்க. 2 0க்கு 2 0 கேன்சல். 16 5 80. அப்ப 800ன்னு வருமா? ஏன்னா ஆல்ரெடி இங்க ஒரு 0 இருக்கு. அதை இங்க போட்டுக்கோங்க. அடுத்தது 800க்கு 5% கால்குலேட் பண்ணி அடுத்ததுல போட்டுருங்க. 8 40. அடுத்தது 40க்கு 5% கால்குலேட் பண்ணி அதுக்கு அடுத்ததுல போட்டுருங்க. 0 0 கேன்சல். 2 2 4 2 1 5 5 5 5 கேன்சல். அப்ப 2. சோ மேல இருக்க கோடு என்னவோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 1. 8 3 24 2400. 4 3 12 120. இங்க ஒரு 2. அப்ப 2 ஆட் பண்ணா என்ன? 3 ஆட் பண்ணா என்ன வரும்? 2522 ரூபாய். சோ இப்ப இதுதான் வந்து வட்டி. இப்ப ஆன்சர் ஆப்ஷன் பிங்கிறதா சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட், எத்தனை வருடங்களில் ரூபாய் 1,00,000 தொகையானது 10% ஆண்டு கூட்டு வட்டி விகிதத்தில் ரூபாய் 1,33,100 மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்க 2 வேலை போடலாம். 1 2 இல்ல 3 விதத்துல போடலாம். 1 ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஃபார்முலா என்னன்னா CI ஈக்குவல் டு P இன்ட்டு 100 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 the power n. ஓகேங்களா? இந்த ஃபார்முலால நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி போடலாம். ரெண்டாவது மெத்தட் என்னன்னா ஆப்ஷன் பேஸ்டு மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆப்ஷன் பேஸ்ட்னா இங்க இருக்கிறதுல ஏதாவது ஒரு வருஷத்தை நீங்களா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் 3 வருஷம் சூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த 3 வருஷத்தை வச்சு 1,00,000க்கு 10% ஆண்டு வட்டி வீதத்துல எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டியை பார்க்கணும். சோ இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க இருக்கிறதே வந்துருச்சு அப்படின்னா அதான் ஆன்சர். நான் எடுத்துக்கிட்ட ஆப்ஷனுக்கே வந்துச்சுன்னா அதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இல்ல அப்படின்னா பர்சன்டேஜ் கால்குலேஷன்ல போலாம். பட் நான் உங்களுக்கு இங்க வந்து நான் வந்துட்டு ஆப்ஷன் பேஸ்ல தான் போறேன். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இருக்கா? இதுல நம்மளுக்கு எப்பவுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு ஆன்சர் 2 வருஷம் வரும், இல்லைன்னா 3 வருஷம் வரும். நான் டைரக்டா எடுத்த உடனே என்ன பண்றேன்னா 3 வருஷம் எடுத்துக்கிறேன். 3 வருஷம் எடுத்து கிடைக்கக்கூடிய தொகை இங்க கொடுத்துருக்கிறத விட கம்மியா இருந்துச்சுன்னா 2 வருஷம் ஆன்சர்னு போட்டுருவேன். மறுபடியும் செக் எல்லாம் பண்ண தேவையில்ல. 2 வருஷம் போட்டுருவேன். அதுவே அதிகமா இருந்துச்சுன்னா நான் செக் பண்ணேன். ஓகேங்களா? சோ நான் வந்துட்டு அசல் எவ்வளோ? 1,00,000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10%. இங்க அரையாண்டு காலாண்டுலாம் கொடுக்கல. அப்ப இயர்லி ஒன்ஸ் தான். இயர்லி ஒன்ஸ் அப்படிங்கும் போது 3 வருஷம் எனக்கு கிடைக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 3 இயர்ஸ் அப்படின்னு போடும்போது எனக்கு அமௌண்ட் வந்து எவ்வளவா மாறணும்? 1,33,100 ரூபாய் அப்படின்னா 1,00,000 ரூபாய் போடுறேன். அப்ப 1,33,100 ரூபாயா எனக்கு கிடைக்குதுன்னா வட்டி எவ்வளோ? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 33,100 ரூபாய் கிடைக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த கேஸ்ல இந்த பிரின்சிபல், இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த நம்பர் ஆஃப் இயருக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் 33,100 ரூபாய் வந்துச்சுன்னா நான் எடுத்துக்கிட்ட நம்பர் ஆஃப் இயர்ஸ் கரெக்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? கிராஸ் செக் பண்ணிக்கோமா? சோ இப்ப 3 வருஷம் தானே இயர்லி ஒன்ஸுங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டினா 3 வருஷத்துக்கு 3 டைம். அப்போ 1 3 3 1 சோ ஃபர்ஸ்ட் 1க்கு நேரம் என்ன பண்ணும்? 1 லேக் போட்டுக்கணும். தொகை எவ்வளவோ அதை போட்டுக்கணும். 1 லேக்குக்கு 10% என்னவோ அதை கால்குலேட் பண்ணி அடுத்த இதுல போடணும். 10%னா ஒண்ணுல ஒரு 0 கம்மியா போடணும். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து இதுக்கு 10% இல்லைன்னா நீங்க போட்டு கூட பாத்துக்கோங்க. 10% அப்படிங்கும்போது 2 0க்கு 2 0 கேன்சல். அப்ப 10,000. அடுத்தது இந்த 10,000க்கு 10% போது 1,000 ரூபாய் வரும். ஓகேவா? அதை இங்க போட்டுக்கோங்க. இந்த 1,000 ரூபாய்க்கு 10% போது 100 ரூபாய் வரும். மேல இருக்கிற நம்பரோட அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 1. சோ இப்ப 30,000. இங்க எவ்வளவு வரும்? 3,000. இங்க எவ்வளவு வரும்? 100 ரூபா. ஓகேவா? சோ இப்ப 100 ரூபா வரும். இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆட் பண்ணுங்க. 30,000 பிளஸ் ஒரு 3,000 33,000 33,000 பிளஸ் ஒரு 100 33,100 ரூபா வந்துருச்சா?
ஸோ இப்ப நான் எடுத்துக்கிட்ட நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ்னு எடுத்துக்கிட்டது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். எனக்கு இவங்க சொன்ன மாதிரி நல்லா பாருங்க, 1,00,000 ரூபாய் 1,33,100 மாறுதுன்னா நான் போட்டதை விட 33,100 எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு, அதுதான் வட்டி. ஸோ அப்போ நான் அதே கேசஸ் எடுத்துக்கிறேன். 1,00,000க்கு 3 வருஷத்துக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டேன்னா எனக்கு 33,100 வருதான்னு பாக்குறேன். வந்துருச்சுன்னா இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்ப என்னது 3 வருஷங்கிறது ஆன்சர். ஒருவேளை எனக்கு கிடைச்ச அமௌண்ட் இந்த 33,100 இருக்குல்ல, இது எனக்கு கம்மியா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்படி வந்துச்சு, இப்போ 12,100 அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அப்போ கம்மியா கிடைச்சிச்சுன்னா 3 வருஷத்தை விட கம்மியான இயர்ஸ்னு எடுத்துக்கணும். அதுவே அதிகமா கிடைச்சிச்சுன்னா இதோட அதிகமான இயர்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். ஆப்ஷன் பேஸ் போறதுதான் ஈஸி. இன்றைய வகுப்புடைய கடைசி கொஸ்டின், ஆண்டு கூட்டு வட்டி எத்தனை சதவீதத்தில் ரூபாய் 1,600 தொகையானது 3 வருடங்களில் 252 ரூபாய் 20 பைசாவாக மாறும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து எடுத்துட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? சோ அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பேசிக் கால்குலேஷன் சொல்றேன், பெர்சன்டேஜ் வச்சு சொல்றேன். அதை வச்சு எப்படி ஆப்ஷனை பிக் பண்ணலாம், எப்படி எக்ஸாக்ட் ஆன்சரை சொல்லலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ 1,600 ரூபாயா, 1,600 ரூபானா வருஷத்துக்கு 10% எடுத்துக்கோங்களேன். ஒருவேளை ஆப்ஷன் சியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வருஷத்துக்கு 10%, 1,600 ரூபாயில 10% எவ்வளோ, 160 ரூபான்னு கிடைக்கும். ஓகேங்களா? 10%னா 160 ரூபாய். அப்ப வருஷத்துக்கு 160 ரூபானா 2 வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும், 320 ரூபாய் கிடைக்கும். ஆனா இங்க எவ்வளவுதான் இருக்கு, 250 ரூபாய் தான் இருக்கு. கரெக்டா? வட்டி எவ்வளவுதான் இருக்கு, 250 ரூபாய் தான் இருக்கு. சோ அப்ராக்சிமேட் கால்குலேஷன்ல எனக்கு 10% போட்டேன்னா எனக்கு வரல. ஓகேங்களா? சோ அப்ப 10%ங்கிற ஆப்ஷனை பிக் பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எனக்கு வந்து 1,600 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்றேன். வருஷத்துக்கு 10% எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா 1,600 ரூபாய்க்கு 10% ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா 160 ரூபாய் வட்டி கிடைக்கணும். ஒரு வருஷத்துக்கு 160 ரூபாய் கிடைக்குதுன்னா 2 வருஷத்துல எவ்வளவு கிடைக்கணும், 320 ரூபாய் கிடைக்கணும். ஆனா எங்க கொஸ்டின்லயே 3 வருஷத்துக்கே எவ்வளவுதான் வட்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க, 252 ரூபாய் 20 பைசா தான் கிடைக்குதுன்ட்டாங்க. அப்ப கண்டிப்பா நான் எடுத்துக்கிட்ட இந்த 10%ங்கிறது வராது அப்படிங்கறத என்னால டெஃபினட்டா சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ அடுத்தது 10% விட கம்மியா இருக்கக்கூடிய ஆப்ஷனை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணோம். சி தப்புன்னு ஆயிடுச்சு. அப்ப டியும் தப்பு. ஏன்னா 10க்கு மேலேயே 10 வரலன்னா 12 வராது. அப்ப ஒண்ணு 5% இருக்கணும், இல்லைன்னா 8% இருக்கணும். ஓகேங்களா? சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் 5% எடுத்துக்கிறேன். இந்த 5%க்கு ஆன்சர் வந்துருச்சுன்னா அதான் என்னுடைய ஆன்சர். 5% எனக்கு சரியா கால்குலேஷன் வரல அப்படின்னா அப்ப நான் இருக்கிறதுல இன்னொரு ஆப்ஷன் தான் 8 தான். அப்ப அதான் ஆன்சர்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ நான் இப்ப 3 வருஷம் தானே, 3 வருஷத்துக்கான கோடு என்ன, 1331. சோ ஆண்டு அசல் எவ்வளோ 6,600 ரூபாய். சோ இதுக்கு 5% அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டு கால்குலேஷன் போடுறேன். இந்த கால்குலேஷன்ல எனக்கு 252 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சுன்னா நான் எடுத்த ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? அப்ப 6,600 ரூபாய்க்கு 5% எவ்வளவு அப்படின்னு பாருங்க, எவ்வளவு கிடைக்கும், 80 ரூபாய் கிடைக்கும். 16 5 80. அடுத்தது இந்த 80 ரூபாய்க்கு 5% எவ்வளவுன்னு பாருங்க, 5 டைம் 4 டைம், இப்ப 4 ரூபாய். இந்த 4 ரூபாய்க்கு 5% எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணுங்க, 25. 1 5. இப்போ 1/5 அப்படின்னா 0.2ன்னு அர்த்தம். ஓகேங்களா? 0.2. மேல இருக்க கோட அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. 8 3 24, 240 ரூபாய். 4 3 12, 4.2 0.2 தான். சோ இது 3 ஆட் பண்ணா 252 ரூபாய் 20 பைசா கிடைச்சிருச்சா? சோ அப்ப நான் எடுத்துக்கிட்ட 5%க்கு தான் இந்த ஆன்சர் வருது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? ஒருவேளை நீங்க 8% போட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் வராது. இந்த அமௌண்ட் வரலன்னா 5% ஆன்சர்னு சொல்லிடலாம். சோ இவ்வளவுதான். சோ இதுதான் வந்து ஆப்ஷன் பேஸ்டு மெத்தட். இதை தாண்டி உங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். வேணும்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அது ஈஸியா தோணும். சோ அதனால நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? என்னன்னா எப்பவுமே பிரின்சிபல்ல வந்து என்னன்னு எடுத்துக்கணும்னா 100% எடுத்துக்கணும். சோ இப்ப இங்க பிரின்சிபல் எவ்வளோ, 1,600 ரூபாயா, 100%ங்கிறது 1,600 ரூபான்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த 252.2ங்கிறது வட்டி. சோ இது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப 2 0க்கு 2 0 கேன்சல். இது வந்து இந்த பாக்ஸ் மெத்தட் கால்குலேஷன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நன்னாங்கு 16, இதை 4ஆல் போட்டீங்கன்னா 6 நாங்கு 24, 3 நாங்கு 12, 0 5ன்னு வரும். எகெயின் 4ஆல போட்டீங்கன்னா
ஒரு நாள் 4, இதை 4ஆல போட்டீங்கன்னா ஒரு நாள் 4, மீதி 2, 5 20, மீதி 3 வரும், 7 28, மீதி 2, 6 24, மீதி 28 சாரி 28, மீதி 2 1 வருது. 1னா 2 5ன்னு வரும். ஓகேங்களா? சோ அப்ப எனக்கு கிடைக்கிறது இவ்வளவுதான். அப்ப X% அப்படிங்கிறது எவ்வளவுனா 15.76 25. சோ இந்த கிடைக்கிற வேல்யூவை எத்தனை வருஷம் சொல்றாங்களோ அதால டிவைட் பண்ணுங்க. 15 மட்டும் எடுத்துக்கோங்க. 15 3ஆல வகுத்தா என்னது வரும்? 5. சோ இது அப்ராக்சிமேட்டா 5% அப்படின்னு போட்டுடலாம். ஏன் இந்த சொச்சம் வருது அப்படின்னா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதனால இந்த சொச்சம் எப்பவுமே வரும். இதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்தா எக்ஸாக்டா வரும். சோ ஆன்சர் என்னன்னா 5 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேங்களா? சோ இது மாதிரி கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணி எவ்வளவு இயர்ஸோ அதால டிவைட் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்டா என்ன ஹோல் நம்பர் வருதோ அதுதான் ஆன்சர். சோ இந்த மாதிரி போறதுனால போட்டுக்கோங்க, இல்ல நான் முன்னாடி சொன்ன ஆப்ஷன்ல போறதுனால போட்டுக்கோங்க. இதுக்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே உங்களுக்கு பேசிக் கிளாஸஸ்லயே கொடுத்துட்டேன். சோ அதனால அதை செக் பண்ணிக்கோங்க. இன்றைய வகுப்புல ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஏதாவது ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வகுப்புல கொடுக்குறேன். மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்றேன், இங்க வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா போன மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணி போன மாதிரி இருக்கலாம் ஒரு சிலருக்கு, பிகினர்ஸ்க்கு. சோ உங்களுக்கு அதெல்லாம் புரியல அப்படின்னா பேசிக் கிளாஸஸ் பாருங்க. பேசிக் கிளாஸஸ்ல உங்களுக்கு டீடைல்டா நாங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ அதை பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றதே எலாபரேட்டா சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால பேசிக் கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. For more videos, stay tuned with BA Book. Thank you.